Next topic என்ன பார்க்க போறோம் அப்படினா Python data types. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ஏனா வந்து ஜெனரலா நாம ப்ரீவியஸா பார்த்த டாபிக்ல டைப் கன்வர்ஷன் டாபிக் பார்த்தோம். அதுல பாத்தீங்க அப்படினா என்ன வேல்யூ வந்து ஸ்டோர் ஆயிருக்கு ஒரு வேரியபிள் நேம்ல, அது என்ன கைண்ட் ஆஃப் டேட்டா டைப் அப்படின்றத பார்த்தோம். சோ இதெல்லாமே வந்து இன்டிஜர், ஃப்ளோட், காம்ப்ளெக்ஸ், ஸ்ட்ரிங் பத்தி படிச்சோம். சோ அது எல்லாமே காமன் டு ஆல் ப்ரோகிராமிங் லாங்குவேஜ். C, C++, Java எல்லாமே வந்து இன்டிஜர், ஃப்ளோட், ஸ்ட்ரிங், காம்ப்ளெக்ஸ் காமனா யூஸ் பண்ணுவோம். இதுல பைத்தான்ல பாத்தீங்க அப்படினா அட்வான்ஸ் டேட்டா டைப் இருக்கு. சோ அத பத்தி தான் பார்க்க போறோம். சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். அட்வான்ஸ் டேட்டா டைப்ஸ் இன் பைத்தான். இது only in Python. There are two types of data types. One is mutable data type, another one is immutable data type. மியூட்டபிள்னாவே என்ன, நார்மலாவே நமக்கு மியூட்னா என்ன, இப்போ நம்ம டிவி பார்த்துட்டு இருக்கோம், அதை மியூட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா நம்மளால மியூட் பண்ண முடியும். மியூட் ஆப்ஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா வால்யூம் வந்து நமக்கு கேட்காது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் எங்கேயுமே மியூட்டபிள் டேட்டா டைப்ன்றது we can change the value in the database. ஒரு வேல்யூ நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதில் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ் இருக்கு. ஒரு யூனிவர்சிட்டிக்கு இப்போ நம்ம காலேஜ் எடுத்துக்கோங்க. காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வருவாங்க, திடீர்னு வந்து டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வேற எங்கேயாவது போகும்போது அப்போ அங்கே நியூவாக ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் போயிட்டாங்க அப்படின்னா அதை நம்ம ரிமூவ் பண்ணவும், ஒரு புதுசாக ஒரு ஸ்டூடெண்ட் வராங்க அப்படின்னா ஆட் பண்ண முடியும். ஸோ அது ஒன்லி இன் மியூட்டபிள் டேட்டா டைப்பில் மட்டும்தான் நம்மளால பண்ண முடியும். ஸோ மியூட்டபிள் டேட்டா டைப்லாம் எதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட்டு, டிக்ஷனரி, செட். இம்யூட்டபிள் டேட்டா டைப்லாம் எதெல்லாம், இம்யூட்டபிள் அப்படின்னாவே என்ன, எதுவுமே சேஞ்சஸ் பண்ண முடியாது. we cannot change the value in the database. டேட்டாபேஸ்ல இருக்கிற வேல்யூஸ் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா டப்பிள், நம்பர்ஸ்ன்றது இப்போ நம்ம பார்த்த இன்டிஜர், ஃப்ளோட், காம்ப்ளெக்ஸ், ஸ்ட்ரிங் இதெல்லாமே வந்து நம்பர்ஸ்ல வந்து இன்க்ளூட் ஆயிருக்கும். ஸோ ஸ்ட்ரிங்கும் வந்து இம்யூட்டபிள் டேட்டா டைப். ஸோ இப்போ ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட்ன்றது என்ன அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ். இங்க எல்லாமே நாம டேட்டா டைப்ல ஸ்டோர் ஆயிருக்க வேல்யூவை அதோட பிராக்கெட்ஸ், அதுல ஒவ்வொரு பிராக்கெட்ஸும் யூஸ் பண்ணுவோம். அந்த பிராக்கெட்ஸை வச்சுதான் நாம வந்து ரெகக்னைஸ் பண்ணுவோம் அது இந்த கைண்ட் ஆஃப் டேட்டா டைப் அப்படின்றது. ஸோ இங்க லிஸ்ட்ன்றது கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ் ஆர் ஸ்டோர்டு within a square bracket. ஸ்கொயர் பிராக்கெட்ல வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். இல்ல அப்படின்னா group of values are stored within a square bracket. ஓகேவா? ஸோ அந்த group of wordsன்றது இட் இஸ் இன்டிஜரா இருக்கலாம், ஃப்ளோட்டா இருக்கலாம், ஸ்ட்ரிங்கா இருக்கலாம், எனி கைண்ட் ஆஃப் வேல்யூஸா இருக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம யூ ஹேவ் டு ஓப்பன் தி எடிட்டர். ஆல்ரெடி நாம என்ன பண்ணியிருக்கேன், எப்பவுமே ஒரு டாபிக் பாக்குறீங்க அப்படின்னா எல்லா டாபிக்குமே வந்து தனித்தனியா ஒவ்வொரு டாபிக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ஃபியூச்சர் பர்பஸுக்கு அதை ஓப்பன் பண்ணி ஓகே இந்த டாபிக் நம்ம பார்த்துருக்கோம், இதுல என்ன ப்ரோக்ராம் இருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியும். ஸோ இப்போ நான் ஐம் கோயிங் டு ஓப்பன் தி நியூ ஃபைல். ஸோ நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை வந்து சேவ் பண்ண போறேன். இந்த ப்ரீவியஸ் ஃபைல் நம்ம பார்த்துட்டோம், அது வேண்டாம் அப்படின்னா ஜஸ்ட் க்ளோஸ் த ஃபைல். ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுங்க, சேவ் பண்ணிடுங்க. ஸோ ஃபைல்ல போயிட்டு சேவ்ன்றதை கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு நான் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் டிஸ்கில் ப்ரோக்ராம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா RIT பைத்தான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இதில் நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட்டு. ஸோ எப்போவுமே சேவ் பண்ணும்போது அந்த டாபிக் என்ன டாப்பிக்கோ அந்த நேம் கொடுத்து சேவ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது. இப்போ லிஸ்ட்டு, நான் வந்து லிஸ்ட்டுன்றதை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், கமெண்டில் கொடுத்து வச்சுக்கணும். லிஸ்ட் நம்ம எப்படி ஐடென்டிஃபை, ஃபர்ஸ்ட் லிஸ்ட் ஆஃப் வேல்யூ ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு வேரியபிள் நேம் வந்தோம். ஸோ ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு கிவ் தி நேம் ஆஸ் எல்ன்னு கொடுக்குறோம். ஏன்னா இது லிஸ்ட்ன்றதுனால நான் நேம் வந்து எல்ன்றதை கொடுக்குறேன். ஸோ ஸ்கொயர் பிராக்கெட்ல தான் நம்ம வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால நான் ஸ்கொயர் பிராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு ஸ்டோர் தி வேல்யூன்னா இன்டிஜர் வேல்யூவை ஸ்டோர் பண்றேன். இன்டிஜர் ஃப்ளோட் வேல்யூன்னு சேர்த்து ஸ்டோர் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா 12, 90, 45.5, 765, okay, 67, okay, I'm going to close the square bracket. இன்னொரு விஷயம், எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து லிஸ்ட்னு எழுதும்போது இட் இஸ் a mutable நம்ம பார்த்துட்டோம், பட் இருந்தாலும் ஏதாவது இன்டர்வியூல கேட்குறாங்க அப்படின்னா அதை நீங்க வந்து டெஃபினிஷன் சொல்லும்போது என்ன அப்படின்னா இட் இஸ் a mutable data type அப்படின்றத எழுதிடுங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லிடுங்க, நெக்ஸ்ட் என்னன்னா கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ் ஆர் ஸ்டோர்டு வித்தின் அ ஸ்கொயர் பிராக்கெட்னு சொல்லிடுங்க. இன்னொரு இம்பார்ட்டன்டான டாபிக், இது நிறைய பேர் வந்து இந்த
hints வந்து சொல்லவே மாட்டாங்க லிஸ்ட் என்ன அப்படின்றது. லிஸ்ட்ல we can able to store the duplicate values வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். So list values will accept the duplicate values. Okay, it is a mutable data type. Mutable data type. So duplicate values are allowed in list. Okay, so duplicate values are allowed in list. Okay, so நான் லிஸ்ட்ல L என்ற வேரியபிள் நேம்ல ஸ்டோர் பண்ணிட்டேன். ஜஸ்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எப்போவுமே வந்து இந்த வேல்யூ கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்டோர் ஆகிருக்கிறத ஜஸ்ட் கொடுத்து பார்த்துக்கோங்க. பிரிண்ட் ஆஃப் எல் கொடுத்தீங்கன்னா என்ன வேல்யூ நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோங்க அப்படின்றது வரும். நெக்ஸ்ட் என்னன்னா அது என்ன டேட்டா டைப் அப்படின்றத கொடுத்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது வந்து மியூட்டபிள் டேட்டா டைப். இதில் நம்ம வந்து வேல்யூஸ் வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். அது எப்படி சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னா இங்கே லிஸ்ட்டில் வேல்யூவை எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம் அப்படின்னா அதோட இண்டெக்ஸ் பொசிஷன். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லிஸ்ட் வேல்யூஸ், ஹவ் வி ஆர் கோயிங் டு ஆக்சஸ் தி லிஸ்ட் வேல்யூஸ். ஸோ அது என்ன அப்படின்னா யூசிங் தேர் இண்டெக்ஸ் பொசிஷன். இந்த இண்டெக்ஸ் பொசிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம இண்டெக்ஸ் பொசிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து வரும்போது 0, 1, 2, இப்போ 12 வந்து நான் அந்த வேல்யூவை ஆக்சஸ் பண்ணணும்னா 0ன்னு கொடுத்தேன் அப்படின்னா அந்த 12 வேல்யூவை எடுக்க முடியும். ஸோ 12 வந்து 1, 0, இது வந்து 90 வந்து சேவாக இருக்குது 1, 2, 3, 4 இந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்கும். ஃபார்வர்டில் போகிறீங்க அப்படின்னா ஜீரோஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் இண்டெக்ஸ் பொசிஷன் வேல்யூ. ரிவர்ஸில் பேக்வேர்டில் இருந்து வருது அப்படின்னா -1. ஸோ 67ன்றது -1, -2, -3, -4, -5 இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஐம் கோயிங் டு சேஞ்ச் தி 12 வந்து ஒரு 15ன்ற வேல்யூவாக நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ நான் எப்படி நான் சேஞ்ச் பண்ணுறத பாருங்கள். எல்ன்றது வேரியபிள் நேமு, எல் ஆஃப் 0ன்றது அது இண்டெக்ஸ் பொசிஷன் ஈக்குவல் டு 25. ஏன் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இட் இஸ் மியூட்டபிள் டேட்டா டைப். நம்மளோட ஸ்டோர் பண்ணியிருக்க வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்றத சொன்னேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிரிண்ட் ஆஃப் எல்னு கொடுத்தோம் அப்படின்னா now see the difference. Okay, so just click on the run button. ஸோ ரன் கொடுத்தோன்னே என்ன இருக்குது நமக்கு ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி இன்ட்ராக்டிவ் மோடில் வந்து ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னா ஜஸ்ட் க்ளோஸ் த விண்டோ. ஓகே, தென் அகெயின் ரன் த மாடியூல். ஓகே, இப்போ ரன் பண்ணிட்டோமா, இது வந்து இந்த பக்கம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஸ்கிரிப்ட் மோடில் உள்ளதே நம்ம ஈஸியாக ஆன்சரை வந்து எப்போவுமே அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஓகே, எப்படி வச்சுக்கோங்க, ஏன்னா இது தெரியல. இப்போ நான் எல்லில் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ பிரிண்ட் ஆஃப் எல்லுன்னு கொடுக்கும்போது அந்த வேல்யூ எல்லாத்தையுமே எனக்கு எடுத்துகிட்டு வந்துடுச்சு. டைப் ஆஃப் எல்லுன்னு கேட்கும்போது என்ன இருக்குது, அது வந்து லிஸ்ட்டுன்றதை சொல்லியிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து மியூட்டபிள் டேட்டா டைப். நான் எல் ஆஃப் 0ல் 25ன்றதை சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ என்ன இருக்குது 0 பொசிஷனில் 25 வேல்யூ சேஞ்ச் ஆகிடுச்சு. இதுக்கு பேர் தான் மியூட்டபிள் டேட்டா டைப். இப்போ எனக்கு எக்ஸ்ட்ரா வேல்யூ ஆட் பண்ணணும் அப்படின்னா எல் டாட் அப்பன்றது யூஸ் பண்ணலாம். ஸோ அப்பன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் ஆட் தி, நான் என்ன சொன்னேன், இது வந்து டூப்ளிகேட் வேல்யூவை அலோவ் பண்ணும். ஸோ அப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு வேல்யூ கொடுத்து பார்ப்போன்னே 45.5 வந்து நான் கொடுக்குறேன். எப்படி அக்செப்ட் பண்ணுது அப்படின்றது. அப்பனில் we can store only one value at a time. Okay, we can store only one value at a time. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்பண்ட் கொடுத்துட்டு அதை வந்து ஆட் ஆயிருக்கா என்னன்னு சொல்லி செக் பண்ணுவோம் அப்படின்னா பிரிண்ட் கொடுத்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ எப்போவுமே ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் வந்து ஒரு ஆப்ரேஷன், அதாவது ஒரு வேல்யூவை ஆட் பண்ணுறீங்க இல்லை டெலீட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிரிண்ட் கொடுத்து பார்த்துட்டேன்னா தான் தெரியும். ஸோ அது ஆட் ஆயிருக்கா இல்லை ரிமூவ் ஆயிருக்கா அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அடுத்து என்னென்னா எக்ஸ்டெண்ட்ன்ற ஒரு கான்செப்ட். ஸோ எக்ஸ்டெண்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸ்டெண்ட்னு கொடுத்துப்போம். we can store இல்லை we can store இல்லைனா we can add more than one element at a time. more than one element at a time. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து வேல்யூவை இங்கே எலமெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எல் டாட் எக்ஸ்டெண்ட் ஆஃப், எக்ஸ்டெண்டுக்குள்ளே கொடுக்கும்போது ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுக்கணும். எல்லாருக்குமே இன்னொரு டவுட் என்னன்னா நம்ம இதில் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே அப்பண்டுக்குள்ளே நீங்கள் ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்து வேல்யூவை ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்கிற வேல்யூவே இட் வில் ஆக்சஸ் என்ன ஒன் வேல்யூ தான். அதை நீங்கள் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் 3 வேல்யூஸ் கொடுத்தாலுமே அது ஒரே வேல்யூவாக தான் எடுத்துக்கும். ஆனால் எக்ஸ்டெண்டில் அதை தனித்தனி வேல்யூவாக ஆட் பண்ணும். ஸோ அதுதான் வந்து இங்கே நம்ம எக்ஸ்டெண்டில் ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுக்குறது. ஓகே,
ஸோ இங்கே நாம் வந்து இப்போ 56 74 95 அப்படின்ற வேல்யூவை இப்போ ஸ்கொயர் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம் பிரிண்ட் எல் கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறோம் ரன் பண்ணுறோம் ஓகே இப்போ see the answer okay result in interactive mode I'm going to see the result வந்து interactive modeல பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி இதை ஸ்ப்ளிட் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க இப்போ அப்பனில் நான் வந்து 45.5 கொடுத்துருக்கேன்னா 45.5 வந்து ஆட் ஆகிருக்கா லாஸ்ட்டில் தான் ஆட் ஆகும் அப்பண்ட் அண்ட் எக்ஸ்டெண்டில் நீங்கள் வேல்யூ ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா இட் வில் பி ஆட் இன் தி லாஸ்ட் டேட்டா பேஸில் தான் வந்து ஆட் ஆகும் ஓகே அப்புறம் எக்ஸ்டெண்டில் கொடுத்துருக்குது பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக ஒரு வேல்யூவாக இதுவே நான் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து டவுட் வருமா ஸோ அதனால் நான் இதை உங்களுக்கு கொடுத்து காமிக்கிறேன் எப்படி வந்து ஆட் ஆகுது அப்படின்றது இப்படி கொடுக்கும்போது என்ன அப்படின்னா ஏதாவது சம் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளால் பண்ண முடியாது ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுக்கும்போது இதுக்கு பேர் நெஸ்டட் லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இங்கே பாருங்கள் என்ன இருக்குது அந்த ஒரே லிஸ்ட்டு எலமெண்ட்டை அப்பண்டுக்குள்ளே கொடுக்குறத ஒரே எலமெண்ட்டாக ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு லிஸ்ட்டாக தான் அப்பண்ட் ஆட் ஆகும் ஸோ இப்போ உங்களுக்கு டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை ஆகிருக்கும் ஓகே இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு வேல்யூவை எப்படி வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம் எக்ஸ்ட்ராவாக வேல்யூ எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம் அப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது எப்படின்றத பார்த்துட்டோம் இப்போ எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் எல் டாட் இன்சர்ட் பண்ணும்போது அதோட இண்டெக்ஸ் பொசிஷன் சொல்லணும் நான் இப்போ வந்து திடீர்னு ஒரு டேட்டா பேஸில் டேட்டா சேவ் பண்ணி வச்சுருக்கேன் திடீர்னு இன்பிட்வீனில் ஆட் பண்ணணும் இந்த இப்போ சில பேர் ஆர்டரை ஆட் பண்ணணும்னு சொல்கிறாங்க இந்த இடத்து பக்கத்தில் எனக்கு வந்து வேணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே இண்டெக்ஸ் பொசிஷன் சொல்லணும் அந்த இன்பிட்வீனில் எந்த இண்டெக்ஸ் பொசிஷனுக்குள்ளே வேணும் அப்படின்ட்டு நான் இப்போ வந்து செகண்ட் பொசிஷனில் வேணும் நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நமக்கு 0 ஸ்டார்டிங் அப்புறம் 1 அப்புறம் 90க்கும் 45க்கும் இடையில நான் கொடுக்குற வேல்யூ வந்து ஆட் ஆகும் ஸோ இன்சர்ட் கொடுக்கும்போது என்ன ஆகணும் கண்டிப்பாக வி ஹாவ் டு மென்ஷன் தி இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து மென்ஷன் பண்ணணும் ஸோ 34 கொடுத்துட்டு இப்போ வந்து நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ பிரிண்ட் ஆஃப் எல் கொடுத்துட்டு இப்போ இதில் வந்து ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னா இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் எடிட்டர் அனகொண்டா எப்படி வந்து எடிட்டர் ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஓகே ஸோ இப்போ ரிசல்ட்டு பாருங்கள் என்ன இருக்குது 34 வந்து செகண்ட் பொசிஷனில் ஆட் ஆகிருக்கு இது வந்து 0 இது பார்த்தீங்க அப்படின்னா 1 இது பார்த்தீங்க அப்படின்னா 2ல் 34 வேல்யூ வந்து ஆட் ஆகிருக்கு ஸோ இப்போ எல்லாருக்குமே எப்படி ஒரு வேல்யூவை ஆட் பண்ணுறது எக்ஸ்ட்ராவாக 2-3 வேல்யூவை நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டோம் இன்பிட்வீனில் எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம் இப்போ வந்து எனக்கு என்னென்னா என்னோட டேட்டா பேஸில் எவ்வளோ வேல்யூஸ் அதாவது லிஸ்ட்டில் ஹவு மெனி வேல்யூஸ் ஆர் ஸ்டோர்டு அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ பிரிண்ட் ஆஃப் LEN லென்த் ஸோ ஹவு மெனி வேல்யூஸ் ஆர் ஸ்டோர்டு இன் அ லிஸ்ட்டு அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா லென்னுன்ற கீவேர்டு இது ஃபுல் ஃபார்மாக லென்த்து ஆக்சுவலாக ஆனால் நம்ம ஷார்ட் கீழே இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லென்னு கொடுத்துருக்காங்க அடுத்து என்ன அப்படின்னா பிரிண்ட் ஆஃப் இப்போ நான் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கிற வேல்யூ எல்லாமே என்னென்னா ஏன் இண்டிஜர் ஃப்ளோட் வேல்யூவாக கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஆட் பண்ணுறதுக்கு அதுதான் பண்ண முடியும் இப்போ நான் இதில் போய் ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுக்குறேன் அப்படின்னா ஐ கேன் நாட் ஏபிள் டு ஆட் த ஸ்ட்ரிங் வேல்யூ இன்ட்டு இண்டிஜரில் ஓகே ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் சம் ஆஃப் எல்னா எல்லாரோட டோட்டல் வேல்யூ நமக்கு எடுத்துகிட்டு வரும் அடுத்து என்னோட லிஸ்ட்டில் ஸ்டோர் ஆகிருக்கிறதுல எது வந்து மேக்ஸிமம் ஆஃப் வேல்யூ அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் இதோட ஆன்சரை வந்து டிஸ்பிளே பண்ணி பார்க்குறோம் இங்கே வந்து நம்ம பிரிண்ட் டேரெக்டாகவே சம்மோட வேல்யூ லென்த்தோட வேல்யூ எல்லாமே டேரெக்டாக நமக்கு வந்துடும் ஸோ நான் லென் ஆஃப் எல்லுன்னு கேட்கும்போது என்ன இருக்குது அப்படின்னா எத்தனை நம்பர் ஆஃப் வேல்யூஸ் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு 10 வேல்யூஸ் ஆர் ஸ்டோர்டுன்னு லிஸ்ட்டில் சேவ் ஆகிருக்கு நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சம் ஆஃப் வேல்யூ கேட்டிருக்கேன் ஸோ அதோட என்னென்னு சம் பண்ணி நமக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கு மேக்ஸிமம் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 765 நம்ம கொடுத்துருக்கோம் அதனால் 765 அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் ஆஃப் மின் ஆஃப் எல்லுன்னு கொடுத்தோம் அப்படின்னா மினிமமாக அதில் இருக்கிற வேல்யூ கவுண்ட்டையும் நமக்கு எடுத்துகிட்டு வரும் ஓகேவா ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ரன் பண்ணுறோம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மினிமம் வேல்யூ வந்து நம்ம இதில் இருக்கிறது 25ன்றது தான் மினிமம் வேல்யூ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா how to access the list value ஸோ எப்போவுமே என்ன அப்படின்னா அந்த கமாண்ட் கொடுத்து நீங்கள் ஒரு டாபிக்கு முன்னாடி நம்ம கொடுத்து இப்படி படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்போவோ ஒரு தடவை அந்த டாபிக் எடுத்து நம்ம வந்து இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஓகே இது இந்த ஒர்க் பண்ணியிருக்கு ஸோ இதில் இப்படி ஆட் ஆகிருக்கு ஏதோ இன்டர்வியூக்கே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக பார்த்துக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா how to access the list element how to access the list element value ஏன்னா இங்கே elementன்ற வேர்டும் தெரியணும் அப்படின்றதுக்காக நீங்கள் என்னென்னா ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு டாபிக் இருக்குது ஸ்லைசிங்ன்ற ஒரு ஆப்ரேட்டர் ஸ்லைசிங்கில் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கோலன் வந்து யூஸ் பண்ணுவாங்க
இப்போ எனக்கு வந்து 0 இண்டெக்ஸ் பொசிஷன்ல இருந்து ஒரு